இந்த சம்மரில் நம்ம ஹேரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டு பேக் தான் இது. இந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய மெயின் ப்ராப்ளம் நம்ம எல்லோரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம், ஹேர் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ரொம்ப ட்ரை ஆகுறது. அதனால நமக்கு ஹேரில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் எண்ட்ஸு, டேண்ட்ரஃபு, ரொம்ப ட்ரைனஸ்ஸு, ஃப்ரிஸினஸ் இதெல்லாம் நிறையா நம்ம பார்க்குறோம். அதையெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டு பேக் தான் இது. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முல்லை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் டே வந்து பார்த்தீங்கன்னா 19வது நாளில் இருக்கும். பேக் வந்து 10. நான் 10வது அன்றைக்கி எடுத்துருக்கிற பேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேர் க்ரோத் ஜெல்லு தான். இந்த ஜெல்லை நம்ம யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஹேர் க்ரோத் பண்ணுறது, நம்மளோட ஸ்பிட்டன்ஸ் எப்படி க்யூர் பண்ணுறது, நம்ம ஹேர் ட்ரைனஸ் எப்படி போக்குறது, இது எல்லாமே வீடியோக்குள்ளே ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். அதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி ஸ்டோர் பண்ணுறது, ஹேர் பேக்காக எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேர் க்ரோத் வாட்டர். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேருக்கு என்ன ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ரிசல்ட் தான். நம்ம ஹேரை வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ண வைக்கும். ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த ஹேர் க்ரோத் வாட்டர் ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ரெண்டும் நான் ஏன் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய பேக்குகள் தான். அதனால தான் நான் ரெண்டையுமே அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன். நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த டே நான் என்னோட மார்னிங் கேர், நைட் கேர் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இந்த ரெண்டு விஷயமும். நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஹேர் க்ரோத் வாட்டர் வந்து என்னோட மார்னிங் கேரில் சீரமாகவும் டோனராகவும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டோனராக யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் போட்டிருக்கிற ஜெல் வந்து பார்த்திங்கன்னா, நைட் கேரில் நம்ம ஹேர் க்ரோத் ஜெல்லாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஐட்டம் தான். நான் இதோட வீடியோஸ்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் எடுத்துக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேருக்கு இந்த சம்மர் டைமில் வரக்கூடிய ஒரு மெயின் ப்ராப்ளமே ஹேர் ரொம்ப ட்ரை ஆகுறது, அதனால ஸ்பிட்டன்ஸ் அதிகமாக வர்றது. அந்த ட்ரை ஆகுறதுனாலே நமக்கு ஹேர் ஃபால் ஆகும். ஹேர் வந்து பார்த்திங்கன்னா பாதிலே பிரேக்கேஜ் ஆகிலாம் விழுகும். இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஹேர் ட்ரை ஆகிறதுனால வரும். இதை நம்ம ட்ரை பண்ணும்போது நம்ம ஹேர் ட்ரைனஸை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி நம்ம ஹேர் எல்லாம் சாஃப்டாக ஸ்மூத்தாக மாற்றுறதுக்கு ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது நான் வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முல்லை சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் கண்டிப்பாக போட்டுருங்க. அதுதான் வந்து என்னோட ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதனால் லைக்ஸ் கண்டிப்பாக போட்டுருங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த ஹேர் க்ரோத் ஜெல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எவ்வளோ நேரம் ஹேரில் வச்சுருக்கேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி இந்த ஹேர் க்ரோத் ஜெல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் ஃப்ளாக்ஸீட் தான். நம்ம ஜெல் ப்ரிப்பேர் பண்ணுறோனாலே அது ஃப்ளாக்ஸீட் இல்லாமல் சாத்தியம் இல்லை. ஃப்ளாக்ஸீட் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப நல்லது. நம்ம ஹேருக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்துக்கள்லாம் நல்லா கொடுக்குது. நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம ஹேர் ஆகக்கூடிய ட்ரைனஸை வந்து இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம ஹேருக்கு தேவையான நீர்ச்சத்து, ஊட்டச்சத்து இது எல்லாத்தையுமே கொடுக்குறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நான் செகண்டாக எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் செம்பருத்தி பூக்கள் தான். இப்போ நிறையா பேருக்கு இது கிடைக்கிறது பாசிபிலிட்டிஸ் இல்லை. இப்போ வந்து செம்பருத்தி பூலே பார்த்திங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட் வேரியஸ் இருக்கும். இந்த மாதிரி 5 அடுக்குன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி அடுக்கு செம்பருத்தி, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா 4 அடுக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க. எந்த செம்பருத்தியாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக உங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு செம்பருத்தி வந்து வேரியேஷன் ஆகுமே தவிர அதில் இருக்கிற பெனிஃபிட்லாம் ஒன்று தான். உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த சீரம் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான். இன்றைக்கி வந்து நான் ஹேர் பேக்காக எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கேன். நான் எடுத்துக்கிட்ட செம்பருத்தி பூக்கள் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த இதழ்களை மட்டும் நான் வந்து இப்போ ஃப்ளாக்ஸீடோடு சேர்த்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் இந்த பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஒயிட் கலர் ஒரு பூச்சி மாதிரி வருது. அதனால் நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லைனா நமக்கு தலையில் அலர்ஜி மற்ற ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துடும். நான் எடுத்துக்கிட்ட எல்லா பூக்களையும் நல்லா வந்து அதோட இதழ்களை மட்டும் பிச்சு நல்லா சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம சேர்த்துக்கிட்டது 2 இன்க்ரீடியன்ட் தாங்க, நிறையா கிடையாது, 2 தான். உங்களுக்கு எந்த டைப் செம்பருத்தி பூவும் கிடைக்கலன்னா நீங்கள் செம்பருத்தி பூ பொடியாக கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இல்லாட்டி 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு டம்ளர்லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அது சூடாக இருக்கும் போதே நம்ம ஃபில்டர் பண்ணிடணும். இன்றைக்கி நான் கொதிக்க வைக்கிறது ஃபில்டர் பண்ணுறதே நான் காட்டலை. ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத் ஜெல் ரெடி ஆயிருச்சு. நான் இத எப்படி ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கொதிக்க வச்சுட்டு, ரொம்ப திக்காயிறக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு முட்டையோட ஒயிட் இருக்கு பார்த்தீங்களா? ஒயிட் பார்ட்டு அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம், சூடா இருக்கும்போதே நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிறணும். ஒரு ஃபில்டர் வச்சே நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இது கூட நான் 3வதா ஒரு இன்கிரீடியன்ட் சேர்த்துக்க போறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்கு தாங்க. இன்னைக்கு நான் எக்கு ஒயிட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்க எக் ஒயிட் வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லைனா இது கூட விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில் இருக்குல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக் ஒயிட்டு 1 மட்டும் தான் எடுத்திருக்கேன். இப்போ எல்லோ ஏன் சேர்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப ஸ்மெல்லு வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரை ரொம்பயுமே ட்ரை ஆக்குறதுக்கு எல்லோ வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் நம்ம ஒயிட் மட்டுமே சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, எக்கு சேர்க்கக்கூடாது. அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் ஃப்ளாக்ஸ் சீடு செம்பருத்தி பூவை மட்டுமே கொதிக்க வச்சு ஜெல் எடுத்திருந்தோம் இல்லையா, அது கூட எனி எசன்ஸ் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் சேர்த்துட்டு இந்த வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணிவிட்டு இதை நீங்கள் நைட் ஹேர் கேருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அந்த ஜெல் எடுத்து உங்கள் ஹேர் லென்த்லேயும் ஸ்கேல்ப்லேயும் அப்ளை பண்ணிங்கன்னா, ஸ்ப்ளிட்டன்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க இந்த மெத்தடை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த சீரமை வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அந்த வீடியோவை பார்த்து அது எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்து அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்மளோட ஹேர் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வாங்க அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என் ஹேரில் வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம லாஸ்ட்டாக ஹேர் க்ரோத் வாட்டர் ரெடி பண்ணி நம்ம ஹேரில் யூஸ் பண்ணும்போது நான் ஹேரை வந்து ஷாம்பு வாஷ் பண்ணலை. வெறும் தண்ணி மட்டுமே ஊற்றி தான் அலசினேன். இன்றைக்கி நான் ஹேருக்கு வந்து ஷாம்பு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேரில் நல்லா ஆயில் வச்சுக்கிட்டேன். நல்லா டீப் ஆயிலிங்கே பண்ணிவிட்டேன். நான் நாள் நைட்டே பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஹேரில் வந்து ஜெல் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹேரில் ஃபஸ்ட்டு ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கிருவோம். அடுத்து ஹேர் லென்த்தில் அப்ளை பண்ணிக்கிருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த லென்த்தில் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஸ்பிட்டன்ஸ் எல்லாருக்குமே அந்த எட்ஜில் தான் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மேலே இருந்தே வந்து ஒரு மாதிரி வெடிச்சு வெடிச்சு இருக்கும். அதை க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நம்ம இதுலேருந்தே அப்ளை பண்ணலாம். ஹேர் லென்த்தில் மேலேருந்தே அப்ளை பண்ணும்போது நல்லாவே க்யூர் ஆகும். இந்த பேக் வந்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இது நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்கள் ஹேரில் நீங்களே எதிர்பார்க்காத ஒரு சூப்பரான மாற்றத்தை பார்க்கலாம். உங்கள் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது, அதனால் எனக்கு ரொம்ப டேண்ட்ரஃப் வந்துருச்சு, ஸ்பிட்டன்ஸ் அதிகமாகிடுச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, அதனால் நமக்கு முடி ரொம்பவும் கொட்டி, நமக்கு ஹேர் ஃபால் ரொம்ப ஆகி, முடி ரொம்ப கொட்டி, நம்ம முடி ரொம்ப அதாவது மெலிஞ்சு போயிடும். அந்த ப்ராப்ளம்லாம் நம்ம க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம ஹேரை ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம டேண்ட்ரஃப் கிட்ட இருந்து நம்ம ட்ரைனஸ் கிட்ட இருந்தும் ஸ்ப்ளிட்டன்ஸ் கிட்ட இருந்தும் நம்ம முடியை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு எக் ஒயிட் பிடிக்காது அப்படின்றவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு பதிலாக கேஸ்டர் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை சிஸ்டர் எனக்கு கேஸ்டர் ஆயிலும் சேராது அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, நம்ம சேர்த்துக்கிட்ட ஃப்ளாக்ஸீடு, செம்பருத்தி பூ இது மட்டுமே நீங்கள் நல்லா பாயில் பண்ணி அந்த ஜெல் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒவ்வொரு ஹேர் லென்த்துக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில் ஹேருக்கு சேரும், செட் ஆகும், சிலருக்கு சேராது. எனக்குமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் கேஸ்டர் ஆயில் வந்து சேராது. முன்னாடி எனக்கு கேஸ்டர் ஆயில் எப்படி அப்ளை பண்ணுறதுனே தெரியாமல் மானாங்கனே நான் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு அதனால் ஹேர் லாஸ் ரொம்ப ஆயிருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு அது எப்படி நான் கண்டுபிடிச்சி நான் இப்போ அந்த மெத்தடில் ட்ரை பண்ணுறனால எனக்கு நல்லாவே ஹேர் க்ரோத் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எக் ஒயிட் வேறு சேர்த்துருக்கோம் இல்லையா? அதை சேர்த்துருக்கனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரை ரொம்ப சாஃப்ட்டாகவும் க்ளோயிங்காகவும் மாற்றுறதுக்கு, அதாவது ஷைனிங்காக மாற்றுறதுக்கு ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து தூண்டுறதுக்கு எக் ஒயிட் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது இல்லையா? அதனால் நம்ம வந்து எக்கை வந்து நம்ம ஹேருக்கு ரெகுலராக எடுத்துக்கும்போது நம்ம ஹேர் க்ரோத் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் எனக்கு இப்போயே பார்த்தீங்கன்னா, என் ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகிருக்கு. குட்டி குட்டி பேபி ஹேர்லாம் வந்து க்ரோத் ஆகிருக்கு. நான் 30 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு, என் ஹேரில் என்ன மாதிரி ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு இன்றைக்கி நான் ஷாம்பு வாஷ் தான் பண்ணினேன். ஏன்னா நம்ம அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம ஹேர் க்ரோத் வாட்டர் டோனர் யூஸ் பண்ணும்போதே நான் வந்து ஹேரை சும்மா தான் வாஷ் பண்ணியிருந்தேன். அதனால் அன்றைக்கி என்னால் என் ஹேரை ஷோ பண்ண முடியலை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, வெறும் ஷாம்பு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணியிருக்கேன். ஆனால் என் ஹேர் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக தெரியுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஷாம்பு நான் நிறையா எடுத்துக்கல. நம்ம ஹேருக்கு ஏற்ற அளவுக்கு தான் நான் எடுத்துக்கிட்டேன். நம்ம ஷாம்பு நிறையா எடுத்துக்கிட்டாலும் நம்ம ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால நமக்கு ஹேர் லாஸ் வந்து அதிகமாகும். நம்ம வந்து
ஷாம்பு எடுத்துக்கிட்டு நம்ம ஹேரில் மேலே மட்டுமே அப்ளை பண்ணிவிட்டு ஹேரோட லென்த்தில் நம்ம அப்ளை பண்ண தேவையில்லை. நமக்கு அதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு நாள் நான் உங்களுக்கு ஷாம்பு வாஷ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டும் காட்டுறேன். இன்னும் நிறைய பேருக்கு கேஸ்டர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணுறது, ஷாம்பு வாஷ் எப்படி பண்ணுறதுன்னு நிறையா பேருக்கு தெரியாமல் தான் இருக்குது. நான் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லலை, நானே நிறையா பேரை பார்த்துருக்கேன். அவங்க வந்து அந்த மாதிரிலாம் மிஸ்டேக் பண்ணுறாங்க. அப்போ தான் நினச்சேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதை ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுருக்கேன். இந்த 30 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்காக நான் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் மறக்காமல் முல்லை சேனலுக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ஒரு மோட்டிவேஷனோட போட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு ஹெல்த்தி ஹேரையும் நல்ல ஒரு க்ளோயிங்கான ஸ்கின்னையும் நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலும் வாழலாம். அதுக்கு நீங்கள் மறக்காமல் முல்லை சேனலில் என் கூடவே ட்ராவல் பண்ணிட்டு இருங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க, என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம நிறையா வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.